ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா, உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. எல்லாவற்றையும் முடிந்து கொண்டு வெளியரங்கமாய் கோணமானீரே அப்பா.
தேசத்தில் தேவன் உயர்ந்திருக்கணும், எங்கள் சபையின் நடுவிலே ஆண்டவர் உயர்ந்திருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, பாடி துதிக்கும் போது எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்துல ஒரு விடுதலை உண்டாகிறத நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தரே பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து மீதியான எங்களோடு இருந்து பேசும். இந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். இந்த கால வேளையில தேவனுடைய வசனத்தை நாம் கேட்க போகிறோம். இந்த நாளிலும் ரட்சிப்போடு சேர்ந்து வருகிற ஆசீர்வாதங்கள், அந்த தலைப்பின் கீழ் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். நாம் ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்த அந்த ரட்சிப்பு தனியாக வருவதில்லை. அது நமக்குள்ளே வரும்போது இன்னும் பல ஆசீர்வாதங்களை சேர்த்தே கொண்டு வருகிறது. கேட்கிற ஆசீர்வாதம் ரட்சிப்பு, கேளாத ஆசீர்வாதங்கள் இன்னும் பல. ரட்சிப்பை கேட்டு பெற்றுக் கொள்கிறோம், பாவ மன்னிப்பை கேட்டு பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் அதை கேட்காமலே இன்னும் பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக வாசிக்கிறோம். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கிற பல ஆசீர்வாதங்களுக்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அப்படின்றத அந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது. இந்த கால வேளையில தேவன் ரட்சிப்போடு நமக்கு தருகிற பல ஆசீர்வாதங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். கடந்த நாளிலே நாம் வேதாகமம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்று பார்த்தோம். வசனம் அவர் கொடுத்த ஆசீர்வாதம். ரட்சிப்பு நமக்குள்ள வரும்போது அவர் கொடுத்த வசனமும் நமக்குள்ள வருது. ஏன்னா ஒரு மனிதன் அவருடைய வசனம் இல்லாமல் ரட்சிக்கப்பட முடியாது. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை தான் நமக்குள்ள ரட்சிப்பு கொண்டு வருது. நமக்குள்ள வசனம் விதைக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அதை விளைய பண்ணுகிறார். ஆமென். அதுலதான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, பாவம் உணர்வு உண்டாகிறது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றோம், அறிக்கையிடுறோம், ரட்சிப்பு உண்டாகிறது. இந்த வசனம் நமக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம். ஆகவே எப்படி நம்முடைய கைக்கு இந்த வசனம் வந்திருக்கிறது என்று பார்க்கும்போது அது பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்ததுனால வந்த புஸ்தகமா எண்ணக்கூடாது. ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சதுனால கர்த்தர் கொடுத்திருக்காரு நினைக்கிறோம். நம்ம கைகளில் வேதாகம் இருப்பதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா கையிலும் பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன்ல, எல்லாம் வச்சிருக்கீங்களா? நான் போன வாரம் சொன்னேன், எல்லா கையில பைபிள் இருக்கணும்னு சொன்னேன். தேங்க்யூ. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். பைபிளை கையில வச்சிருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, யுத்தத்துல கையில பட்டயம் இருக்கிற ஆளு. பைபிள் கையில இல்ல அப்படின்னா நீங்க யுத்தத்துல வெறும் ஆளா நிக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படின்னு யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல நம்ம 24 hours மிலிட்டரியில தான் இருக்கிறோம். வாழ்க்கையில எல்லா நாளும் நம்ம எப்பவும் அலர்ட்டா தான் இருக்கணும். ராத்திரியே பகலும் எல்லா நேரமும் நமக்கு என்ன இருக்கு? போராட்டம் இருக்கு. நம்ம மேல கண்ணு வச்ச ஆள் எப்பவும் ரெடியா இருக்கான். பட்டம் இல்லாம சும்மா இருந்தோம்னா நமக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால வசனம் நம்ம வாழ்க்கையில எப்போதும் கையில இருக்கணும், மனசுல இருக்கணும். ஆகவே ஆலயத்துக்கு வேதாகமங்களை கொண்டு வாங்க. இந்த நாள்ல நான் நமக்கு வசனத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பத்தி சொல்ல விரும்புறேன். நம்பர் 1, வழிகாட்டுகிற வசனம். வசனத்துக்குள்ள எவ்வளவு நன்மை இருக்குன்றதை நம்ம உணரணும். ஆண்டவர் நமக்கு என்ன நன்மை கொடுத்திருக்கிறார். வெறும் வார்த்தையா மட்டும் பைபிளை பார்க்க கூடாது. வார்த்தையா இருக்கிற அந்த வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஜீவனுள்ள அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில என்ன நன்மையெல்லாம் கொண்டு வருது. முதலாவது, வசனம் நமக்கு வழிகாட்டுகிறது, வசனமே வழி நடத்துகிறது. சங்கீத புஸ்தகம் 119ஆம் சங்கீதத்துல 105ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 119ஆம் சங்கீதம் 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. சங்கீதக்காரர் மிக அழகா சொல்றார். 119ஆம் சங்கீதம் முழுவதும் நீங்க படிச்சீங்கன்னா வசனத்தை பத்தி தான் இருக்கு. வசனம் தேவனுடைய வார்த்தை, கற்பனைகள், கட்டளைகள், சாட்சிகள் என்று இந்த வசனத்துக்கு பல பேர் கொடுக்கிறாரு சங்கீதக்காரர். ஆனா இந்த வசனம் எனக்கு என்ன நன்மை செய்கிறது தெரியுமா? என் கால்களுக்கு தீபமா இருக்கு, என் பாதைகளுக்கு வெளிச்சமா இருக்கு. நல்ல கவனிங்க, வெளிச்சம் இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப இருட்டா இருக்கு, அடுத்து என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னா ஒரு அடி கூட கால் எடுத்து வைக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அடுத்து அங்க ஒருவேளை குடி இருக்கலாம், ஆபத்து கூட இருக்கலாம்.
ஒரு கால் அடி கூட எடுத்து வைக்கிறது ரொம்ப யோசிப்போம். ஏன்னா இருளாக இருக்கிற நேரத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படும். இருள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க முடியாமல் தடுக்கிறது. சங்கீதக்காரன் வாழ்க்கையிலும் கூட அநேக இருள் சூழ்ந்த காலம் அவனுக்கு. சவுல் பெரிய இருளாக இருந்தான். அவன் நடக்க முடியாதபடிக்கு இருள் அவனை சூழ்ந்திருந்தது. எப்பக்கமும் இருள். அவன் தடுமாறி போனவனாக இருந்தான். என்ன செய்வது? காட்டுக்கு ஓடிவிடுவதா? சவுலுடைய அரண்மனையிலே தங்கி இருப்பதா? என்ன குழப்பங்கள். மீகாலோடு வாழ்வதா? காட்டிற்கு போய் விடுவதா? யோனத்தானோடு இருப்பதா? அறிந்து கொள்வதற்காக யோனத்தானும் தாவீதும் அம்புயையும் சோதனை செய்கிறார்கள். என்ன செய்வது? குழம்பி போன தாவீது அவனுடைய வாழ்க்கையில வழி தெரியாமல் நிற்கிறார். பாதைக்கு வெளிச்சம் இல்லை, கால்களுக்கு தீபம் இல்லை. அந்த தாவீது சொல்கிறார், உம்முடைய வசனம் தான் என் கால்களுக்கு தீபம் ஆண்டவரே, உம்முடைய வசனம் தான் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் நடந்த தாவீதின் வாழ்வில அவனுடைய வாழ்வில் முன்னேற்றங்களை கண்டு கொண்டான் என்பதை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இது போன்ற சந்தர்ப்பங்களில் நாம் நடக்க முடியாதபடி இருள் சூழ்ந்த நேரங்களில் நாம் திக்கி நிற்கும் போது வசனம் நமக்கு சரியான பாதைகளை காட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நீங்கள் உண்மையாக மனதார உணர்ந்து பார்த்தால் இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில பாதைகளை காட்டுகிறது, நமக்கு கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் அன்பானவர்களே ஸ்தோத்திரம், நீங்கள் தயவு செய்து அன்பா கேட்கிற வசனங்களை இன்னும் அதிக கவனம் செலுத்த கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இன்னும் நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இன்னும் அதிகமாக வேண்டும். போதுமான அளவுக்கு நாம் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமா, இல்லை குறைவாகத்தான் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பதை இந்த கால வேளையில நாம் உணர வேண்டும். அன்பானவர்களே, இன்னும் அதிகமாக வசனத்துக்கு கவனம் செலுத்துவோம். வசனம் சாதாரணமானதல்ல, வசன மாற்றங்களை கொண்டு வரும். நாம் கடமைக்காக வசனங்களை படிக்க கூடாது. ஒரு எதிர்பார்ப்போடு வசனங்களை படிங்க. வசனம் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. தயவு செய்து மத புஸ்தகமாக மட்டும் இதை பாராதிருங்கள். சபை வசனத்தில் தான் அஸ்திவாரம் விடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த வசனம் ஸ்தோத்திரம் வெறும் கையில் வைத்திருப்பதற்காக அல்ல, இதை கொண்டு சாதிப்பதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்தை ஒழுங்காக உண்மையை வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்விலே ஒரு பெரிய வெற்றியை கட்டாயம் காண முடியும். வசனம் என்னத்தான் செய்துவிடும் என்று நினைக்காதீர்கள். வசனம் எல்லாவற்றையும் செய்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த வசனத்துக்கு நீங்கள் கவனம் செலுத்தி பாருங்கள். அநேக நேரங்களில் நாம் தடுமாற்றங்கள் உண்டான நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில வசனத்துக்கு கவனம் செலுத்தவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இருள் சூழ்ந்த காலங்களில் வசனம் நமக்கு தீபமாக இருக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? வசனம் தீபமாக இருக்கும் என்றே நாம் இன்னும் என்ன செய்யவில்லை, உணரவில்லை. உதாரணம், நம்முடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்த நேரம் வரும்போது நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் செய்வது என்ன? கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது தாவீதுக்கு ஏற்பட்டது போல ஒரு அடி எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலையில எங்கு பார்த்தால் இருளாக இருக்கிறது என்ற ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? கண்களில் கண்ணீர் வேதனையாக நிற்கும் போது, கலங்கி நிற்கும் போது, மனுஷனுடைய வார்த்தைகளை காயப்படுத்தும் போது, பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நாம் அழுது கொண்டு என்ன செய்கிறோம்? நமக்கு நம்முடைய விடுதலைக்காக நாம் என்ன முயற்சி எடுக்கிறோம் தெரியுமா? நாமே முயற்சிக்கிறோம். நாமே சில நேரங்களில் சிந்திக்கிறோம், இப்படி ஆகிவிட்டதை என்று நாமே எண்ணிக்கொண்டே இருக்கிறோம், கவலைப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், அல்லது ஓரமாக அமர்ந்து கொள்கிறோம். சிலர் படுத்து விடுகிறார்கள், சிலர் உட்கார்ந்து கன்னத்தில் கை வைத்து அப்படியே சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள், சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள். தானே ஆறுதலை பெற்றுக் கொள்ள விரும்புகிறார்கள். என்ன வழி இருக்கிறது மூளை அறிவை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மூளையை தானே கேட்கிறார்கள், என்ன செய்யலாம். சில வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டு என்ன செய்யலாம், இதை புலம்புகிறார்களாக மாறிவிட்டார்கள். தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் தாவீதுக்கு வந்தது போல இருள் சூழ்ந்த வாழ்க்கை, ஒரு அடி எடுக்க முடியாத சூழ்நிலை, நெருக்கங்கள், பாடுகள் வருகிறோம், அப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்கள் மூளையை பயன்படுத்தாமல் வேத வசனத்திலிருந்து ஆறுதலை தேடுங்கள். நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியல. உங்களை எத்தனை பேர் நீங்க பாருங்க, கஷ்டம் பாடு வரும்போது நீங்களே ஆறுதலை தேடுறதுதான் முயற்சிக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? உங்களை பலர் பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வச்ச உடனே என்ன செய்றீங்க? உடனே கண்ணத்துல கை வைக்கிறது சிலர். வேற ஒன்றும் ஓடாது, மனசுல ஓடாது, கவலை தான் முழுசும் இருக்கும். அப்படியே சேர்ல உட்கார்ந்த மாதிரி சிலர் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்ன இல்லை, யோசிச்சுட்டு இருக்கேன். கண்ணுக்கு முன்னாடி அந்த இருள், பாதை தெரியாத சூழ்நிலை, யாரோ சொன்ன வார்த்தை, மனசுல சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில அப்படியே கலங்கிக்கிட்டே இருக்கிறது.
அப்பெல்லாம் நம்ம முயற்சி தான் பெரும்பாலும் செய்யறது, யோசிக்கிட்டே இருக்கிறது, என்ன செய்யலாம் அல்லது அழுதுகிட்டே இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் கலங்கி எல்லா பக்கமும் இருளா இருக்கிறது என்று திக்கற்று போய் நிற்கிற நேரத்துல மனுஷரிடத்திலிருந்து ஆறுதலையும் உங்களுக்குள்ள நீங்களே ஒரு ஆறுதலை உண்டாக்கவும் முயற்சிக்காம, ஆறுதல் தருகிற வசனம் ஒண்ணு இருக்கு, அங்கே இருந்து ஆறுதலை தேடுங்கள். நாம் இதுவரை அப்படி செய்யாததுனாலே அதிலே ஆறுதல் இருக்கிறதா என்பதை ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். எனக்கு இதிலே பதில் இருக்கிறதா என்று தெரியாமல் இருக்கலாம். இதுவரைக்கும் மனுஷர் மூலமாகவும் தன்னுடைய மூளை மூலமாகவுமே ஆறுதலையும் தேர்தலையும் தேடிக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, உங்கள் கைகளில் உள்ள வேதாகமத்திலிருந்தும் ஆறுதல் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நம்புகிறீர்களா? அநேக நேரங்களிலே கண்ணீர் நேரங்களில் வேதத்தை தொடுவதற்கு மனம் வராது. கஷ்டங்கள் வரும்போது, பாடு வரும்போது, எங்கும் இருள் சூழ்ந்து இருக்கும் போது பைபிளை தொட மனசு வராது. அழத்தான் தோணும், புலம்பத்தான் தோணும், யாரிடத்தையாவது சொல்லத்தான் தோணும், வார்த்தைகளை யார்த்தையாவது கொட்ட வேண்டும் என்றுதான் தோணும், தானே சிந்திக்கத்தான் தோணும், பைபிள் எடுக்க தோணாது. அதுதான் சாத்தானுடைய ஆயுதம். வேத வசனத்தை தொடவிடாமல் அவன் தடுத்து விடுகிறான். இந்த காலைவேளை தேவனுடைய பிள்ளைகளே, கலங்கி இருக்கிற போது பைபிளை தரங்க, ஏதோ ஒரு வசனத்தை வாசிங்க. பைபிள் உங்க கண்ணீர் கூட விளட்டும். பைபிளை திறந்து படிக்கும் போதே கண் கலங்கி கண்ணீர் எல்லாம் சொட்டட்டும். வேத வசன பேப்பர்லாம் தண்ணீரால் நனைந்தால் பரவாயில்லை. நீங்கள் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கும் போது வேதத்தை திறந்து வசனங்களை வாசிங்க. சம்பந்தமில்லாத அதிகாரமாக கூட இருக்கலாம், ஏதோ ஒரு அதிகாரமா இருக்கலாம். ஆறுதலான வசனம் எங்கே இருக்குது என்று தெரியும் நமக்கு. ஒருவேளை ஏசாயாவின் சில பகுதிகளில் இருக்கலாம், சில வேளைகளிலே சங்கீதங்களில் இருக்கலாம், சில வேளைகளில் மற்ற புத்தகங்களில் இருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, சில நேரங்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்து கர்த்தர் நமக்கு ஆறுதலான வார்த்தையை கொடுப்பார். பைபிள்ல ஆறுதலான வசனத்தின் மூலமாக தான் ஆறுதல் இல்லை, எந்த வசனத்திலிருந்தும் கர்த்தர் ஆறுதலான வசனங்களை தர முடியும். நம்முடைய தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நெருக்கடி காலங்களில், வேதனையின் காலங்களில் பைபிள் துறக்க மனம் வராது, சோகமாக இருக்கத்தான் தோணும். அந்த நேரங்களில் பைபிளை திறந்து வாசிங்க. கஷ்டப்பட்டு பைபிளை திறங்க, வாசிங்க வாசிங்க வாசிங்க, கஷ்டப்பட்டு வாசிங்க, விடாப்பிடியா வாசிங்க, பிடிவாதமா வாசிங்க. ஆனாலும் பைபிள் தந்திருக்கும், வாசிப்போம், சிந்தனை எங்கேயாவது இருக்கும். கவலை இருக்குல்ல, கவலையோடு இருக்கிற மனுஷனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் வாசிக்கிறதுக்கு. நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. மனசுல ரொம்ப பாரமா இருந்தா பைபிள் படிக்கும் போது மண்டல் ஏறுமா? சும்மா அப்படி ரீடிங் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா மைண்ட்ல அந்த ஆள் இப்படி சொல்லிட்டானே, இந்த ஆள் இப்படி சொல்லிட்டானே, அடுத்து என்ன செய்யறது? 5 வசனம் வாசிச்சிருப்போம், ஒரு வசனம் மண்டையில ஏறி இருக்காது. எப்படித்தான் 5 வருஷத்துக்கு போனோம் நமக்கே. ஒரு அதிகாரம் முடிச்சிருப்போம், கடகடன்னு ரீடிங். அந்த திறமை நமக்கு இருக்கு. மைண்ட்ல ஒண்ணு வச்சுக்கிட்டு வாயில ஒண்ணு படிக்க திறமை நமக்கு இருக்கு. அதெல்லாம் ஓடும், அதெல்லாம் ஓடும். ஏன்னா மனசுல உள்ள பாரம் வசனங்களை வாசிக்கும் போது அந்த மனசுல ஏற்றி படிக்க முடியல. பாரமும் கவலையும் நம்மை தடுக்குது. கண்ணீர் வேதனையும் வசனத்தை உணர்ந்து படிக்க விடாம தடுக்கு. ஆனா நீங்க முயற்சி பண்ணி திரும்ப 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 வசனத்தை எப்படியாவது வாசிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி நீங்கள் வாசிக்க ஏதோ ஒரு வார்த்தை உங்க உள்ளத்துல தொடு பாருங்க. உங்கள் பாரமெல்லாம் நீங்க கர்த்தர் கிருபை செய்வார். திடீர்னு வசனத்தை வாசிட்டு இருக்கும் போது ஒரு சிந்தனை தப்புன்னு கொடுப்பாரு ஆண்டவர். பாருங்க, ஏதோ ஒண்ணு மறந்து போன ஒரு காரியத்தை கர்த்தர் நினைவுபடுத்துவார். ஆகா, ஒரு வழி இருக்குன்னு கர்த்தர் காண்பிப்பார். பாருங்க, அல்லேலூயா. 2 கையை தட்டி கர்த்தரை துதிக்கிறீங்களா? ஆமென். சகோதரா சகோதரி, ஆமென். நீ உண்மையாக பாரமான நேரங்கள்ல, கண்ணீரான நேரங்கள்ல நீங்கள் வசனங்களை வாசிக்கிற போது உங்களுக்கான ஒரு வழியை வசனத்திலிருந்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். தேவனுடைய பிள்ளையே, ஜெபம் பண்ணும்போது மாத்திரமல்ல உனக்கு ஆலோசனை, வேதாகமத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆலோசனை ஆண்டவர் தருவார் என்பதில் சந்தேகமில்லை. அல்லேலூயா. எனக்கு இந்த காலவேளையில நாம் அந்த அளவுக்கு வசனத்தை வாசிக்கிறோமான்றதான் கேள்வி. நான் சொல்லுகிறது போல நாம் அப்படி செய்கிறோமா அப்படின்றத அந்த காலையில் சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்போது வசனங்களை வாசிக்கிறோம் என்பது முக்கியம். நேரம் கிடைக்கும் போது வாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோமோ, அல்லது யாருக்காகவோ நான் வாசிக்கிறேனா? என் மனைவி இல்லை என்றால் ஓயாம நொன்னு சொல்லிட்டு இருப்பான். வசனவாசி என்ன குத்திக்கிட்டே இருப்பான். அதுக்கு முன்னாடி எடுத்து ஒரு அதிகாரத்தை லாஸ்ட் போயிட்டோம்னா அவர்கிட்ட சொல்லிக்கிடலாம். பாஸ்டர் கேட்பாரு, நீ வசன வாசித்தியா கேட்பாரு. அதுக்காக ஏதாவது ஒரு அதிகாரத்தை படிச்சு வச்சுக்கணும். நீங்க என்ன வாசனம் கேட்பாரு, அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லி அதுக்காக ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிறது.
எதுக்காகவோ யாருக்காகவோ படிக்கிற அந்த வசனம் என்பது நம்முடைய மனதிலே ஒருபோது மாற்றத்தை உண்டாக்காது, நம்முடைய பாரங்களை நீக்காது. அது பெயரளவிலே தான் படித்துக் கொண்டிருப்போம். உண்மையாகவே விரும்பி படித்தல், விரும்பி வாசிக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். சகோதர சகோதரி, விரும்பி வாசியுங்கள், எடுத்து வாசியுங்கள். வசனம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும். ஆகவே இந்த வசனமானது எந்த அளவுக்கு வாசிக்கிறோம் என்பதை நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி நேரம் கிடைச்சா படிப்போம்னா படிக்க மாட்டோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு நேரமே இல்லத்தான். யாரை கேளுங்க, பிஸி. ரோட்ல பாருங்க, மனுஷன் ஓடிட்டே இருக்கிறான். வண்டியில வேகமா போறாங்க, ஸ்லோவா போறால ரொம்ப கம்மி. அடிச்சு பிடிச்சு போறதா இருக்கு. காலையில் பரப்புறது லேட்டு, வேகமா ஓட்டுறது தான். ரோடும் குண்டு குழியுமா இருக்கு, அடிச்சு தூக்கி போட்டுருது. பின்னாடி இருக்கிற ஆள் இருக்கா இல்லையான்னு சொல்ல தெரியும். அடிச்சு போயிட்டே இருப்பான். மனைவி இருக்க விழுந்துட்டாள், எங்க அவன் பைபாஸ்ல விழுந்துருப்பான், இந்த போயிட்டே இருப்பான். அவ்வளவு வேகம் போய் சேரணும். குண்டு குழியுமா இருக்கு ரோடு, வேலைக்கு ஓடணும், மனுஷன் ஓடுறான். சிலர்லாம் சகோதரர்கள்லாம் குடும்பத்தை காப்பாற்றணுமே, உழைக்கணுமே, முடியலதான். படுக்கிற போது காலையில ஆனா வேலைக்கு போய்த்தாகணும், வியாபாரத்துக்கு போய்த்தாகணும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கடினமா உழைக்கிறாங்க, வர சொல்ல முடியாது. சகோதரியை கேட்டா என்ன சரிங்க, நான் வீட்டு சும்மா இருக்கேன். சும்மாவா இருக்காங்க? காலையில எந்திரிச்சதுல இருந்து சாயங்காலம் படுக்கிற வரைக்கும் வேலை தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஏராளமான வேலை. கிச்சனே தஞ்சம் என்று பெண்கள் கிடக்கிறாங்க. அதுலயும் பாவம் என்ன குழம்பு வைக்கணும்னு தேடுறது பெரிய கஷ்டம். பெண்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான வேலை தெரியுமா? என்ன குழம்பு வைக்க, சாம்பார், அது வயாம வைக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் குழம்பு வைக்கிறது. 3 நேரமும் விதவிதமா கொடுக்கணும். ஒரு நேரம் செய்ய இன்னொரு நேரம் கொடுத்தா இதே தானா அப்படின்னு சொல்லாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் வேற வேற டேஸ்ட் வேற. வீட்டுக்காரருக்கு பிடிச்சது பிள்ளைக்கு பிடிக்க மாட்டேங்குது, பிள்ளைக்கு பிடிச்சது வீட்டுக்காரருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இல்ல ஒரு ஆளுக்கு மட்டன் பிடிக்கும், ஒரு ஆளுக்கு சிக்கன் பிடிக்கும், ஒரு ஆளுக்கு மட்டன் சாப்பிட மாட்டேங்குது. சில வீடுகளில் 3 எடுக்க வேண்டியிருக்கு. சிலருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, சிலருக்கு பீன்ஸ் பிடிக்காது, சிலருக்கு முள்ளங்கி பிடிக்காது, சிலருக்கு கீரை பிடிக்காது. இது எல்லாத்தையும் மனசுல வச்சு ஒரு சகோதரி சமையல் பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டம். 24 hours வேலை செய்யற மாதிரி வீடுகளில் சகோதரிமார் வேலை செஞ்சார். உட்கார நேரம் கிடையாது, நடந்துகிட்டே இருக்கு வேலை. ஆனா இதை காரணம் காட்டி பைபிள் படிக்காம இருக்க முடியாது. இவைகள் மத்தியில் கட்டாயம் பைபிள் படிக்கணும். இதன் இடையில் ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கி ஆக வேண்டும். அப்பதான் நம்ம பாதைக்கு வெளிச்சத்தை கத்து தருவார். வேதத்தையே படிக்காம என் பாதைக்கு வெளிச்சம் இல்லை, என்ன செய்ய தெரியலன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு வாசிக்க தெரியவில்லை என்றால் யாரிடத்தையாவது பைபிளை கொடுத்து வாசிக்க சொல்லி கேளுங்க. கர்த்தர் சொன்னதை நாம் கேட்காதவரை நாம் சொன்னதை கர்த்தர் கேட்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவர் சொல்வதை நான் கேட்காவிட்டால் நான் சொல்வதை அவர் கேட்க வேண்டும் எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்வதை கேளுங்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்வில் வருகிற கண்ணீருக்கும் கஷ்டங்களுக்கும் பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆறுதலை மனுஷனிடத்தில் தேடாமல் இந்த வேதத்தில் இருக்கிறது. உன் வாழ்வில் எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவுக்கு ஆறுதல் இங்கே இருக்கிறது. உன் வாழ்வில் எவ்வளவு வேதனையோ அவ்வளவுக்கு ஆறுதல் இங்கே இருக்கிறது. உன் வாழ்க்கையில் எவ்வளவு கண்ணீரோ அவ்வளவு கண்ணீரை துடைப்பதற்கான துருத்தி இங்கே இருக்கிறது. கர்த்தர் உனக்கான ஆறுதலை வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். கையை தட்டி நல்லா சோதனை பண்ணுங்க. இந்த கால நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, நான் மீண்டும் சொல்கிறேன், வேதாகமத்தை வாசிக்க வேண்டிய அளவுக்கு வேதாகமத்தை வாசியுங்கள். அப்பொழுது அந்த வார்த்தை நமக்கு பாதைக்கு வெளிச்சமாக, கால்களுக்கு தீபமாக கட்டாயம் இருக்கும். 2வது ஆசீர்வாதம் பைபிள்ல வசனத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? வசனம் நமக்கு தருகிற 2வது ஆசீர்வாதம் தெரியுமா? பிசாசை மேற்கொள்ள, சத்துருக்களை மேற்கொள்ள தேவன் வசனத்தால் நமக்கு உதவி செய்கிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள வசனம் இருந்தால் அந்த வசனம் பிசாசை மேற்கொள்ள செய்யும், சத்துருக்களை மேற்கொள்ள செய்யும். இந்த உலகத்தில் நான் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னேன், நம்ம எப்போதும் 24 hours அலர்ட்டா இருக்கணும்னு சொன்னேன். ஏன்னா நம்மளை எங்கன்னு தேடிட்டு இருக்கான் சாத்தான், நம்மளை எங்கன்னு தேடிட்டு இருக்கான். வேற யாரையும் விட்டுருவான், ஆனா கர்த்தருடைய பிள்ளை தான் படிப்பான். அதுதான் கர்த்தருடைய பிள்ளை இல்லாம போயிட முடியாது. இப்படி நினைச்சு அவங்களுக்குலாம் பரவாயில்ல, சாத்தான் தேடுறான், அவ்வளவுதான் தேடுறான் அப்படின்னு நினைச்சு அவங்கள மாதிரி தான் நினைக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில அவன் நம்மளை தேடினாலும் அவனை மேற்கொள்ளக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்காரு. வசனம் அவனை மேற்கொள்ள முடியும். எல்லாரையும் விட்டா, ஏரோது விட்டா, இயேசு கிறிஸ்து தான் பிடிச்சு வந்தான் பிசாசு. மத்திய 4ஆம் அதிகாரத்துல ஏரோதின் அரண்மனைக்கு போகவில்லை, இயேசு கிறிஸ்து இருக்கு வனாந்தரத்துக்கு போனானே.
ஏரோதுவையா சோதித்தான் சாத்தான்? இல்லை. பிரதான ஆசாரியரையா சோதித்தான் சாத்தான்? இல்லை. அவரெல்லாம் அவனுக்கு கணக்கு இல்லை, இயேசுதான் கணக்கு. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பிள்ளைகளை தான் அவன் கவனிக்கிறான். மற்றவர்களை பற்றி அவனுக்கு கவனிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறான். அங்கே பாலைவனத்துல 40 நாள் உபவாசம் முடிந்து 3 விதமான சோதனைகளை கொடுக்கிறார். முதலாவது பிசாசு சொல்றான், அதாவது இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். இயேசு சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். ஹல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, இந்த காலவேளையில் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயிப்பதற்கான முக்கிய காரணமே வசனம்தான். ஆனா இப்படி எழுதியிருக்கிறதே திரும்ப திரும்ப சொல்றாரு. இயேசு கிறிஸ்து அப்ப பைபிள் படிச்சிருக்காருல்ல, அவர்தான் வார்த்தை. அவரே வார்த்தையா இருக்கும்போது அவருக்கு என்ன வார்த்தை தேவை? ஆனாலும் அவர் வாசித்திருக்காரு. ஒரு சிற்றாலயத்துல ஜபாலயத்துல ஏசாயா புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறத படிக்கிறோம் பாருங்களேன். இல்ல யோவான் 1ஆம் அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவன். அந்த வார்த்தை யாரு? இயேசுதான். அதான் சொல்லியிருக்கு, வார்த்தையாகி இயேசு ஆதியில் இருந்தாரு, அவர் தேவனிடத்தில் இருந்தார், தேவனாக இருந்தார். அவர்தான் வார்த்தை. ஆனா அவருக்கே வார்த்தை தேவைப்பட்டிருக்கு. நானே வார்த்தை, எனக்கு என்ன வார்த்தை இல்ல. பைபிளை படிக்க வேண்டாத ஆள் அவர் தான். ஆனா அவர் பைபிள் படிச்சிருக்கிறார், அவர் வாசித்தார். ஹல்லேலூயா. வார்த்தைகளை பயன்படுத்தினார், வசனத்தை பயன்படுத்தினார். ரெண்டாவது சொல்றான், இந்த உயரத்திலிருந்து கீழே குதியும் உம்முடைய தூதர் உண்மை காப்பாற்றுவாங்கன்னு பைபிள் இருக்கு. அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யாத பரீட்சை பாராதிருப்பாயாக. டெஸ்ட் பண்ணாத. தவறி விழுந்தா தாங்குவார், அதுக்காக சும்மா விழுந்துட்டு தாங்குவார், நீ விழுந்துடாத மாடியில இருந்து. மூணாவது சொல்றேன், என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும், இந்த பூமியெல்லாம் எல்லாத்தையும் உனக்கு தாரேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே ஆராதிப்பாயாக என்று சொல்லி அப்பாலை சாத்தானே என்று சொன்னார். அவர் சொன்ன 3 வார்த்தைகளும் பைபிள்ல உள்ள வசனங்களை நினைவு கூட்டுறார். பிசாசை மேற்கொள்வதற்கு வசனங்களை பயன்படுத்துங்க. சில மக்கள் உங்களுக்கு சத்துருக்களா இருக்காங்களா? நாம யாருக்கும் சத்துருவா இருந்துடக்கூடாதுங்க. நம்ம நினைக்கிறோம்ல நமக்கு எல்லாம் சத்துரு இருக்காங்கன்னு சொன்னோம். சில நேரத்தில் நம்ம இப்படியே சொல்லிட்டு இருப்போம், என் சத்துருக்களுக்காக ஆண்டவரை யுத்தம் பண்ணு சொல்றோம்ல. ஆனா மற்றவங்க நமக்கு என்ன மாதிரி சத்துருவா இருக்காங்களோ அதே மாதிரி நாம யாருக்காவது சத்துருவா இருந்துடக்கூடாது இல்ல. அப்ப அவன் நம்மளை தான் என்ன செய்வான்? என்ன சொல்லுவான்? சத்துருன்னு சொல்லுவான். கவனிக்கிறீங்களா? அவன் என்ன எல்லாரும் கைவிட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நாம யாராவது கைவிட்டமானும் என்ன செய்யணும் பார்க்கணும் இல்ல. நாம பரிதாபத்தை தேடுறோம், என்ன எல்லாரும் காயப்படுத்திட்டாங்கன்னு நம்ம சொல்றோம். அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மை காயப்படுத்துகிறவர்கள் எல்லாம் கர்த்தர் நியாயந்திருப்பார். எல்லாரும் நம்ம காயப்படுத்தினா நம்ம காயத்தை ஆத்துவார் நம்ம சொல்றோம்ல. அதே மாதிரிதான் நாமளும் யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது, காயப்படுத்திடக்கூடாது. அப்ப அவங்க அப்படிதான், நம்மளால யாராவது காயப்பட்டு அவங்களும் அப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த சகோதரி என்னை காயப்படுத்திட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு. அவங்க நம்ம அவங்களுக்கு சத்துருவா தெரியும். நம்முடைய வாழ்க்கையில மனிதர்கள் சத்துருக்களாக மாறும்போது வசனத்தை பயன்படுத்துங்க. வேத வசனம் எல்லாத்துக்கும் இருக்குல்ல. ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து, ஒரு தாய் கர்ப்பவதி ஆகிறதுல இருந்து அதுக்கு வசனம் இருக்குல்ல. அவன் பிரசவத்தை உண்டாக்குறா, பிரசவத்தை தடுப்பேன்றாருல்ல. ஹல்லேலூயா. குழந்தைக்கு சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் குழந்தைக்கு இருக்கு, வாலிபன் தன் வழி எதனா சுத்தம் பண்ணுவார், வாலிபனுக்கு இருக்கு, முதியோருக்கு இருக்கு, மூப்பர்களே அவை ஸ்தோத்திரம் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. வேலைக்காரர்களுக்கு வசனம் இருக்கா? வேலைக்காரர்கள் எஜமானுக்கு கீழ்ப்படியுங்க, கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பாருங்க திருமணத்துக்கு, குழந்தை பிரதிஷ்டைக்கு, ஞானஸ்நானத்துக்கு, ஆமென் ஹல்லேலூயா, விசேஷங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு, கெட்ட காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. ஆமென். கர்த்தர் அத்தனை வசனத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. தொடங்குறது முடிவு வரைக்கும் வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசின் கிரியைகளில் சிக்கியிருக்கும் போதும் அதுல மேற்கொள்ள வசனம் இருக்கு. மனிதர்கள் நமக்கு சத்துருக்களா மாறும்போது அவங்களிடத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு வசனம் இருக்கு. உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாக ஓடி போவார்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. கர்த்தர் இந்த வசனங்களின் மூலமாக உங்கள் சத்துருக்களை தேவன் என்ன செய்வாரு? சிதறடிப்பார். ஸ்தோத்திரம். அப்ப சத்துருக்களின் கைகளிலிருந்து கர்த்தர் பெரிய விடுதலை தர பாருங்க, விடுதலை தருகிறார். எனவே அவன் இந்த வசனங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நீங்க
அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க யுத்தம் செய்யணும். ஆமென். நீங்க எல்லாரும் யுத்தம் செய்யணும். நீங்க எல்லாம் யுத்த வீரர்கள். மல்லிகாமா நீங்க யுத்த வீரர். ஆமென். பார்த்தா அப்படி தெரியாது, ஆனா யுத்த வீரர். ஜெயமெடுக்க கர்த்தர் பண்ணுவார். சத்துக்கள் பெரிய இருக்கிறாங்களா, ஒரு யுத்த வீரரா அவங்களை கர்த்தர் மாத்தட்டும். ஆனா யுத்த வீரர் ரொம்ப அவசியம் தேவை. என்ன தெரியுமா? சர்வாயுத வர்க்கம் ஒண்ணு இருக்குல்ல, ரொம்ப அவசியம் தேவை. ஒரு ராணுவ வீரர் கையில ஆயுதங்கள் நிறைய இருக்குல்ல. வேதம் சொல்லுகிற ராணுவ வீரர் எப்படின்னா, ரட்சிப்பு என்னும் தலை சிறார், நீதி என்னும் மார்க்கவசம், விசுவாசம் என்னும் கேடகம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, அப்புறம் சத்தியம் என்னும் கச்சை, ஆவியின் வசனமாகிய பட்டயம். இது எல்லாம் ஒரு சர்வாயுத வர்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு யுத்த வீரனுடைய ஆயுதங்களை பத்தி அந்த அதிகாரத்தில் இருக்கு. இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருந்தாதான் பாதுகாக்க முடியும். தலை ரொம்ப முக்கியம், அதை பாதுகாக்கணும். எதிரி விடுகிற அம்புகளும் ஈட்டிகளும் வந்து தன்னை தாக்காதபடிக்கு தலையை பாதுகாப்பதற்கு, தலை முகத்தை பாதுகாக்க தலை சீரார், தலை ஹெல்மெட் மாதிரி இருக்கு. நெஞ்சில ஈட்டி பாஞ்சிடக்கூடாது, மார்க்கவசம், நீதி என்னும் மார்க்கவசம். இடுப்புல கச்சை நிமிர்ந்து நிற்பதற்கு, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ஓடும் போது கல்லு முள்ளு குத்தி தடுமாறி கீழே விழுந்துடக்கூடாது, நல்ல ஷூ இருக்கு காலில், பாதரட்சை. கையில கேடகம், எதிரி விடுகிற அம்பை தடுப்பதற்கு விசுவாசம் என்னும் கேடகம். அவன் கையில் ஆவிக்குரிய பட்டயம். இந்த சர்வாயுத வர்க்கங்கள்ல ரெண்டு விதமா அதை பிரிச்சிடலாம். ஒண்ணு டிஃபென்ஸ் அஃபென்ஸ் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஒண்ணு எதிரி எய்கிற அம்புகள் எல்லாம் தடுக்கிறதுக்கு, தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான ஆயுதங்கள். இன்னொன்னு எதிரியை போட்டு தள்ளுற ஆயுதங்கள். ரெண்டு நான் சொன்ன இதுல எதெல்லாம் வந்து பாதுகாப்பின் ஆயுதங்கள், எதெல்லாம் எதிரியை தாக்குற ஆயுதங்கள். நீங்க எல்லாம் பைபிள் படிச்சவங்க தானே? நான் சொன்ன இந்த எல்லா ஆயுதங்கள்லையும் எதெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எதெல்லாம் எதிரிய தாக்குறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? ஒட்டு மொத்தமா எல்லா ஆயுதங்கள்ல ஒன்ன தவிர எல்லாமே நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டும்தான். நம்ம வாழ்க்கையில நம்மளை பாதுகாக்க வேண்டிய ஆயுதங்களும் ரொம்ப அவசியம். அதே அளவு எதிரியை தாக்க வேண்டிய ஆயுதமும் ரொம்ப அவசியம். எந்த மனுஷரும் நமக்கு எதிரிகள் அல்ல, பிசாசு தான் நமக்கு எதிரி. அவன் காலமெல்லாம் நம்மை தொந்தரவு செய்யாதபடிக்கு அவனை தாக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம், அவனை மேற்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அவன் நம்மை விட்டு ஓடி போவதற்காக அவனை விரட்ட வேண்டிய இடத்துல இருக்கும். இயேசு வருக மட்டும் அவன் சாவ மாட்டான், அவன் உயிரோட தான் இருப்பான். என்னதான் இயேசு நாமத்தில் போனாலும் அவன் போறது இல்லை, வருக மட்டும் தான் இருக்க போறான். ஆனா அவனை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை தேவன் தரார். கேடகம் தடுக்கிறதுக்கு எல்லாம் நம்ம பாதுகாத்துக்கிறோம். இந்த பட்டயம் ஒண்ணு இருக்குல்ல, வசனமாகிய வேத வசனமாகிய பட்டயம், அந்த ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணு, வேற எதுவுமே அவனை தாக்காது. இந்த ஒண்ணுதான் அவனை அடிக்கிறது. நிறைய பேர் இதை ஒண்ணா வச்சுக்கிட்டு மீறி இப்படியே தடுத்துக்கிட்டே எத்தனை காலம் தடுக்கிறது. கேடயத்தை வச்சு இப்படியே தடுத்துக்கிட்டே இருந்தா எவ்வளவு நாளைக்கு தடுக்கிறது? இந்த பட்டயத்தை வச்சு ஓங்கினோம்னா ஓடி போயிடும், தோத்துரும். கேடயத்துக்கு அவன் பயப்பட மாட்டான், பட்டயத்துக்கு அவன் பயப்படுறான். அதுக்காக கேடயம் வேண்டான்னு சொல்லல, கேடயம் கட்டாயம் அவசியம். எந்த அளவுக்கு கேடயம் அவசியமோ அந்த அளவுக்கு பட்டயம் அவசியம். விசுவாசம் என்னும் கேடகம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து அவனை தாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். பிசாசு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கேடகத்துக்கு அல்ல, வசனத்துக்கு. விசுவாசம் நம்மை பாதுகாக்கிறது, வேத வசனம் சாத்தானை எதிர்க்கிறது, மேற்கொள்ளுகிறது. அப்ப நல்லா சொல்லுங்க, வசனம் தான் பிசாசை மேற்கொள்ள பயன்படுது இல்ல. இயேசு அந்த வசனமாகிய ஆயுதத்தை பயன்படுத்தினாரு. நீங்களும் நானும் ஏன் பிசாசோட காலமெல்லாம் போராடி இருக்கிறோம்? வசனத்தை எடுத்து பயன்படுத்துங்க, வசனத்தை சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். வசனம் நம்மை பிசாசின் கையிலிருந்து நம்மை பாதுகாக்கும். மூன்றாவது வசனத்தின் மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதம் 3. ஆமென், விசுவாசம் நமக்குள்ளே பெருகுகிறது. விசுவாசம் நமக்குள்ளே பெருகிறது. நல்ல கவனிங்க, எந்த மனுஷனுக்கு விசுவாசம் அதிகமாகும்னா வசனத்தை கேட்கிறவங்களுக்கு தான் அதிகமாகும். ரோமர் புஸ்தகத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 10ஆம் அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க, விசுவாசம் எப்படி வரும்னா கேள்வியினாலே, அதாவது கொஸ்டின் அல்ல, கேட்பதனால் வரும்.
கேட்பது எதனால் வருதுன்னா வசனத்தினால. ஒட்டுமொத்தமா சொல்ல போனா வசனத்தை கேட்க கேட்க நமக்குள்ள விசுவாசம் வரும். விசுவாசம் வரும். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் கேட்பது என்பது ரொம்ப முக்கியமானது இல்ல? கேட்பது ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் நம்ம கொடுத்த நல்ல காதுகளுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காது கேட்க பண்ணிருக்கிற அதுக்காக தேவனுக்கு சொல்றோம். காது இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. கேட்கும் திறனை கர்த்தர் கொடுத்துக்கிறார்களே, அதுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனா வசனத்தை கேட்கணும். ஏன் கேட்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அநேக நேரங்கள்ல நாம் எதை கேட்கிறோமோ அது நம்முடைய வாழ்வின் வளர்ச்சியை பாதிக்கிறது, தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்முடைய வாழ்க்கையின் பாதையை நாம் கேட்பது தாக்கத்தை ஏற்படுத்துது. உதாரணமா, நம்ம பலவீனம்னா டாக்டர்கிட்ட போறோம். நீங்க எந்த டாக்டர்கிட்ட போவீங்க? அதுக்காக பேரை சொல்ல வேண்டாம், டாக்டர் பேரை சொல்ல வேண்டாம். நீங்க எந்த டாக்டர்கிட்ட போவீங்க? எந்த டாக்டர்கிட்ட போகணும்? உங்களுக்கு அந்த கேள்வி புரியல நினைக்கிறேன். நாம ஒரு டாக்டர் போன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எந்த டாக்டர்கிட்ட போனா அந்த டாக்டர் நல்லா நம்மளை என்ன செய்வாரு? பார்ப்பாரு. நம்ம சொல்றதெல்லாம் அவர் கொஞ்சமாவது என்ன செய்யணும்? காது கொடுத்து. சில டாக்டர்லாம் போனீங்கன்னா போதும், நம்ம பேசவே முடியாது. அவரே கடன்னு ஒப்பிச்சுட்டு பேப்பர்ல கடன்னு எழுதி, இந்தா போ நாசம் போ அப்படின்னு பேப்பரை தூக்கி போட்டுருவார். அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாலும் சரி, இருந்தாலும் சரி, போனாலும் சரி. ஆமா, சில டாக்டர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் டீச்சர் மாதிரி ஆயிருப்பாரு. கட்டாமுட்டான்னு பேசுவார். எங்க அம்மா ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவேன், பேரை சொல்ல விரும்பல. அந்த டாக்டர்கிட்ட போன உடனே அவரு பாத்தீங்கன்னா, எங்க அம்மா உங்க என்ன மாத்திரை சாப்பிடுங்க பேர்லாம் சொல்லுங்கப்பா. எங்க அம்மாவுக்கு பேர் சொல்ல தெரியுமா? இப்போ உள்ள பேர்லாம் மண்டையில் புரியும், வாயில ஒரு நுழையிற மாதிரியா இருக்கு பேரு. கசு புசுன்னு இங்கிலீஷ் பேர்ல வச்சிருக்காங்க மாத்திரை பேரு. அந்த பேர் எங்க அம்மா சொல்லுங்க. எங்க அம்மா டப்பாவை தூக்கி காமிச்சிருவாங்க, இந்த மாத்திரையை பாரு, மாத்திரை காமிச்சிருவாங்க, இதுதான் எங்க மாத்திரை. உடனே அவர் கோபம் வந்துடும், பயங்கரமா பேசுவார், கோபம் வந்து திட்டிடுவார். சில டாக்டர்மார் பேசுற பேச்சை கேட்டாலே எங்க அம்மா உடனே ப்ரெஷர் ஏறிடும். வெளியில வரும்போது ப்ரெஷர் பார்த்தது நார்மலா இருக்கும், உள்ள போய் டாக்டர்கிட்ட போனோன்னு அவர் பாப்பார் பாருங்க, 2 மடங்கு ஆயிடும். என்ன இவ்வளவு ப்ரெஷர் இருக்கு? உம்மாலதான் இவ்வளவு ப்ரெஷர் இருக்கு. ஏகப்பட்ட டாக்டர்மார் ப்ரெஷரை ஏத்துற ஆள் நிறைய இருக்கு. சில டாக்டர் நல்ல டாக்டர். இங்க அக்கராங்க ஒரு டாக்டர் இருக்காரு, என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஊசியே போட மாட்டாரு. போடலாமாமா? இந்த வேணாம் சார், ஆரைட் போயிட்டு. இந்த டாக்டருக்கு எத்தனை பேர் பிடிக்க தெரியுமா? சோதனை. இது மாதிரி டாக்டர் தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது? பிடிக்குது. சில டாக்டர்லாம் நம்மளை உட்கார வச்சு பேசி, எங்க ஏரியா பக்கம் ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் பேசுவாரு ஒண்ணுமே இல்லை. நல்ல டாக்டர் நிறைய இருக்காங்க, நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க. போனோடனே இதெல்லாம் வியாதியாமா? ஒண்ணுமே இல்லை பாரு, ஆமா அப்படின்றாங்க. சில டாக்டர் இந்த அவரு 1000ல் ஒரு ஆளுக்கு ஒரு வியாதி அவன் சொல்லுவான். சில டாக்டர் இதெல்லாம் வியாதியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சில டாக்டர் 100ல் ஒருத்தருக்கு 1000 லட்சத்துல ஒரு ஆளுக்கு வரும், அது உனக்கு வந்துருச்சு ஐயா, அவ்வளவுதான். ஹார்ட் நின்று அப்புறம் ஸ்டார்ட் பண்ணும். நல்லா கவனிங்க, டாக்டர்ஸ் பேசுற சில வார்த்தைகள் ஒரு நோயாளிய பாதி குணமாக்குது. சில டாக்டர் பேசுற வார்த்தைகள் சிலரை வியாதி ஆக்கிடுது. சுகர் மட்டும் போறா, வரும்போது பிரஷரோட சேர்ந்து வரா வீட்டுக்கு. இங்க நிறைய மருத்துவம் சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் இல்ல? ஆமா, ஸ்தோத்திரம். சர்ச்சில் மெடிக்கல் சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். எல்லா டாக்டரையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. நிறைய டாக்டர் நேர்மையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்த விட ஒரு வியாதியோடு போனவன பில்லை பார்த்தவனே அங்கேயே மயங்கிடுறான். அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஹார்ட் வீக்கா இருக்குன்றான். பில்லே நிறைய பேருக்கு என்ன ஆயிருது? பயங்கரமாக்கிருது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நாம எதை கேட்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை தாக்கத்தை ஏற்படுத்துது. நல்லா கவனிங்க, நீங்க கெட்ட வார்த்தையே கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையும் அது சார்ந்தே இருக்கும். எதை கேட்கிறீங்களோ அதுவாகவே நாம் மாறுறோம். எனவே வசனத்தை கேட்கும் போது வசனம் நமக்கு என்ன கொண்டு வருதா? விசுவாசத்தை கொண்டு வருகிறது. ஆமென். தேவையற்ற வார்த்தைகள் நமக்குள்ளே தேவையற்றவைகளை கொண்டு வந்து விடுகிறது. எனவே நாம் கேட்பது ரொம்ப முக்கியம். எதை கேட்கிறோம் என்பது முக்கியம். கட்டாயம் கேட்க வேண்டும். நாம் எதை கேட்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. நல்லவைகளையே கேளுங்கள், நல்லவர்களாகவே வாழுங்கள். உங்க வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை, நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தட்டும் வசனம். விசுவாசத்தை ஏற்படுத்தட்டும். ஆமென். ஹல்லேலூயா. 2 கிளி ஒரு கூட்டுல, கிளி குஞ்சு. அது ஒண்ணா பாஸ்டர் வாங்கிட்டு போயிட்டாரா?
இன்னொரு கிளி கொஞ்சம் திருட வாங்கிட்டு போயிட்டாராம். கிளி பொதுவாக என்ன செய்யும்? பேச ஆரம்பிக்கும். பாஸ்டர் வீட்டில் வச்சு சொல்லி கொடுத்து அவர் தோத்திரம் மல்லையிலோ ஆமே அப்படின்னு சொல்லுது. திருடன் சொல்லிட்டு வெட்டு குத்து நோருக்கு பிட்பேக் அடின்னு சொல்லி கொடுக்கும் சோத்திரம். கடைசியில் இந்த பாச வீட்டுக்கு வர ஆட்களுக்கு பூரா கிளி சோத்திரம் சொல்லுது. திரு வீட்டுக்கு வரக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் கிளி என்ன சொல்லுது? உள்ள வேணா வருவானா? ஒருத்த முறை வர மாட்டான். ரெண்டும் ஒரே கூட்டுல இருந்து எடுத்து குஞ்சுதான், ஒரே கூட்டுல தான் இருந்துச்சு. ஆனா யார் வீட்டுல வளருது, எதை கேட்குதுன்னு தான் முக்கியம். நம்ம வாழ்க்கையை எதை கேட்கிறோமோ அதுவாகும். எமோஷனல் ஆயிரும். ஸ்தோத்திரம். கேட்பது ரொம்ப முக்கியம். வசனம் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை ஏற்படுத்தும் சொல்லி 4வது சொல்லி ஜெபம் பண்ண வருகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய கனிகள். சங்கீத புஸ்தகம் 1:2-3 வாசிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு நல்ல மனுஷனை பத்தி சொல்லியிருக்கு. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னா, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரம். இலையெல்லாம் போயிட்டா மரத்துக்கு அழகு இல்லை. அப்போ ஒரு மரம் நல்லா இருக்கணும்னா இலை உதிரக்கூடாது, இலைகளோடு இருக்கணும், செழிப்பா இருக்கணும். வெறும் இலைகளோடு மட்டும் இருந்தா பத்தாது, அதுல கனி இருக்கணும். எந்த ஒரு தக்காளி செடினா கூட எவ்வளவு நாளைக்கு தான் பழம் இல்லாம வச்சுட்டு இருப்போம் வீட்டுல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல தக்காளி செடி பழமே தரலன்னா வெட்டி தூர போட்டுருவோம்ல. ஒண்ணு நிழல் தரணும், அல்ல கனி தரணும், ஏதாவது ஒரு பயன் இருக்கணும். எந்த பயனுமே இல்லாத ஒரு மரத்தை வீட்டுல வைக்கிறது இல்லை. ஒரு மனுஷன் கனி கொடுக்கிறவனா இருக்கணும். யார் கனி கொடுக்கிறவனா இருப்பான்னு சொல்லியிருக்கு. யாரெல்லாம் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்காங்களோ, அவருடைய வேதத்துல தியானமா இருக்காங்களோ, அவங்க கனி கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த கனியை பத்தி என்னன்னு கலாத்தியர்ல வாசிக்கிறோம் 5:22. ஆவின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் 9 கனிகளை பத்தி கலாத்தியர் எழுதியிருக்கு. அப்ப இந்த கனிகள் ரொம்ப முக்கியம். நம்முடைய வீடுகளில் நாம் மரம் செடிகளில் கனிகள் எதிர்பார்ப்பது போல அவருடைய வீட்டில் நாம் இருக்கிறோம். நம்மிடத்தில் அவர் கனியை எதிர்பார்க்கிறார். ஆமென். நாம் வைக்கிற மரத்தில் நாம் கனிகளை தேடுவது போல அவர் வைத்திருக்கிற தோட்டமாகிய மரத்தில் நாம் இருக்கிறோம்ல, அவர் தோட்டத்தில் நாம் இருக்கோம். அவர் தான் நம்மள நட்டி இருக்கிறார். நம்ம கிட்ட அவர் கனிகளை எதிர்பார்க்கிறார். அப்போ கனிகளை நம்ம கொடுக்கணும். என்ன கனிகளை கொடுக்கணும்? நல்ல மரம் நல்ல கனிகளை என்ன செய்யும்? கொடுக்கும். வேத வசனம் அப்படித்தான் சொல்லுது. நல்ல கனிகள். ஹல்லேலூயா. யாருக்கு அப்படின்னா, இந்த வேதத்தின் மேல் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கு மனுஷன். சோ வாசிக்கிறவன்ல வேத வசனத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் வேற வேற. வசனத்தை வாசிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற. நல்லா கவனிச்சுக்கணும். வாசிக்கிறத எல்லாரும் வாசிக்க நியூஸ் பேப்பர் மாதிரி வாசிப்பாங்க, அதோட சரி. நியூஸ் பேப்பரையே வச்சு பேசிட்டு இருப்பாங்களா? இல்ல, அப்படி கிடையாது. இந்த கொரோனாவை பத்தி நிறைய செய்திகள் வருது. படிச்சு தூக்கி வச்சுட்டு அவ்வளவுதான். அப்புறம் சமைச்சுக்கிட்டே கொரோனா கொரோனா கொரோனானே நீங்க குழம்பு வைக்கிறீங்களா? அதோட தனி, அது முடிஞ்சிருது. நியூஸ் பேப்பர் வேற, அப்புறம் நாளைக்கு செய்தி, நாளைக்கு பேப்பர் வேற. ஆனா பைபிள் நாளைக்கு வேற இன்னைக்கு வேற இல்ல. வசனம் வசனம் தான். ஆமென். ஸ்தோத்திரம். வசனத்தை வாசித்தல் மட்டுமல்ல, தியானித்தல். தியானம் செய்தல் என்ன? அதையே திரும்ப திரும்ப சிந்தித்துக் கொண்டே இருத்தல். ஒரு வசனத்தோடு இன்னொரு வசனத்தை ஒப்பிட்டு பார்த்தல். ஒரு அதிகாரத்தை புரிந்து கொள்ள மேல உள்ள அதிகாரத்தையும் கீழே இருக்கிற அதிகாரத்தையும் கம்பேர் பண்ணி படித்தல். வசனத்தை நாம் நமக்குள்ள அசை போடுதல். எப்படி ஒரு ஆடு மாடு புல் சாப்பிட்டு விட்டு அதற்கு பிறகு அதையே மென்று அசைப்படுவது போல காலையில் வாசித்த வசனத்தை இரவு முழுவதும் அதையே திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தல். ஒரு வசனத்தை படிச்சு விட்டுறது இல்ல, நம்ம என்ன படிச்சோமோ அதை மறுபடியும் நமக்குள்ள கொண்டு வர்றது. கர்த்தரன் மேய்ப்பனுக்கு நான் தாழ்ச்சியடைன்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படி சொல்லியிருக்கு? யாரை பத்தி சொல்லியிருக்கு? இந்த வசனத்திலிருந்து எனக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு? இடத்துல ஏதாவது குறைகளை இந்த வசனம் சுட்டி காண்பிக்கிறதா? இதுல என்ன வாக்குத்தத்தம் இருக்கு? இதுக்குள்ள என்ன ஆசீர்வாதம் இருக்கு? இதுல என்ன எச்சரிக்கை, கண்டித்து உணர்த்துதல் இருக்கு?
என்பதை இந்த வசனத்தை அப்படியே நம்ம திரும்ப திரும்ப பல கோணங்கள்ல சிந்தித்து பார்த்து தியானம் செய்யறது இது ரொம்ப அவசியம் தேவை. பலதரப்பட்ட விசுவாசிகள் வாசிப்போது நிறுத்திக் கொள்றாங்க, சிலர் தான் அந்த வசனத்தை தியானம் பண்றாங்க. அப்படி தியானிக்கிற மனுஷன் தான் கனிவுள்ள மனுஷனாக இருக்க முடியும். ஆமென். நானும் என்ன நினைச்சு பார்க்கிறேன், எனக்குள்ள அன்பே வரமாட்டேங்குன்னு சொல்றீங்கன்னா வசனங்களை தியானம் பண்ணுங்க, அன்பு உங்களுக்குள்ள புறப்பட்டு ஆறாக வரும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இச்சை அடக்கம் இல்ல அப்படின்னா வசனங்கள் அதிகமாக தியானம் பண்ணுங்க. வசனம் உங்களுக்குள்ளே கண்ட்ரோலிங் பவரை கொண்டு வரும். வசனம் உங்களுக்குள்ள ஒரு இச்சை அடக்கத்தை கொண்டு வரும், கோபத்தை கண்ட்ரோல் பண்ண உதவி செய்யும். எதெல்லாம் உங்களால முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை முடிய பண்ணும் இது வசனம் முடியும். குடும்பங்கள்ல அன்பு அதிகமாகணும்னா அந்த வீட்டுல வசனம் தியானிக்கப்பட வேண்டும். அருமையானவர்களே, சமாதானம் இல்லாதவர்கள் வசனங்களை தியானம் பண்ணுங்க. கர்த்தர் சமாதானத்தை ஒரு நீரூற்றி போல பெருக பண்ண கர்த்தர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நான் மீண்டும் சொல்றேன், வசனத்தை வாசிப்பதல்ல, வசனத்தை தியானம் செய்வது. அந்த வசனத்துல முதல்ல சொல்லியிருக்கு வேதத்துல பிரியமா இருந்து, அது ரொம்ப முக்கியம் இல்ல. தியானம் எப்போ வரும்னா வசனத்துல பிரியமா இருந்தா தான் வரும். ஒரு 10 புத்தகம் இருக்குன்னா அந்த 10 புத்தகத்துல நம்ம எதை வாசிப்போம் அப்படின்னா நமக்கு எது பிடிக்கும் அதான் படிப்போம். பைபிள் பிடிக்கிற இடத்துல இருக்கணும். எனக்கு விருப்பமான ஒரு புத்தகம் பைபிள் அப்படி இருக்கணும். வேதாகமத்தை விருப்பமான ஒரு பைபிளா பார்க்கணும். பிரியமா இருந்து, வேதம் பிரியமா இருக்கிறவங்க அவங்க பக்கத்துல தான் பைபிள் வச்சிருப்பாங்க. வேதாகமம் ரொம்ப தூரத்தில் இருக்காது, காணும் இடத்தில் இருக்கும் பைபிள். வேதத்தில் பிரியமா இராதவர்கள் அது எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு பில்ல தேடும் போது பாஸ்டர் கேட்கிறாரு ஒரு பில் எங்கன்னு. அந்த விசுவாசி அவங்க வேத திறக்கும் போது பாஸ்டர் சொல்றாங்க அந்த பில் எங்க இருக்குன்னு. நான் 6 மாசமா இந்த பில்லை தேடிட்டு இருக்கேன் பாஸ்டர், இந்த பைபிள் இருந்து இப்பதான் நான் பார்க்க அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த அம்மா சொல்றாங்க 6 மாசமா எல்லா பக்கமும் தேடிட்டேன் பாஸ்டர், இந்த பில்லை காணவே இல்லை, இன்னைக்கு தான் பைபிள்ல இருந்து கண்டுபிடிச்சேன். 6 மாசம் ஆச்சு பைபிளை திறந்து. நம்ம நிறைய பேர் கேஸ் அப்படி இருக்கலாம் ஒருவேளை. நல்ல வேதத்தை படிக்கிறவங்க இருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. நீங்க பைபிளை ஒரு முக்கியமானதா நினைங்க, அதை ஒரு பெரிய ஆசீர்வாதமா நினைங்க. நீங்க அதை தியானம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தோல்விகளுக்கும் இந்த வசனம் ஒரு பதில் கொடுக்கும். உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கண்ணீருக்கும் இந்த வசனம் பதில் தரும். உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா நெருக்கத்துக்கும் ஒரு பதிலை கர்த்தர் வச்சிருக்காரு. எப்போதும் கண்ணீரில் இருப்பதில்லை, எப்போதும் அழுகையில் இருப்பதில்லை, எப்போதும் நீங்க வேதனையில் இருப்பதில்லை. இந்த வசனம் உங்களை வெளியே கொண்டு வரும். கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். 4 காரியங்களை சொன்னேன். வேத வசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற 4 நன்மைகள். 1, கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இந்த வசனம் இருக்கும். 2, சத்துருக்களை பிசாசு வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமைய வசனம் நமக்கு கொடுக்கிறது. 3, வாழ்க்கையில விசுவாசம் பெருக பண்ணுகிறது. 4, ஆவிக்குரிய சுவாபங்கள் கனிகள் இது பெருக பண்ணுது. ஒரு நல்ல வசனம் படிக்கிற ஆளு அவங்க மனசுல அந்த அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் பெருக ஆரம்பிக்கும். கட்டாயம் அது வரும். உங்க வாழ்க்கையில சுவாபங்கள் அது மாற்றும். தேவையற்ற குணங்களை வசனம் வாசிக்க ஒன்னா வெளியே கொண்டு போகும். நிச்சயமாக அது செய்யும். இந்த கால வேளையில் தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க ஒருவேளை சரியா படிக்காம இருக்கலாம். அது ஒரு குற்ற உணர்வு ஆக வேண்டாம். ஐயோ நம்ம எவ்வளவு படிக்கலன்னு அதை மறந்துடுங்க. வருங்காலங்களில் ஒரு தீர்மானம் எடுங்க, நான் பைபிள் அதிகமா படிக்கணும், தியானிக்கணும்னு. நான் மறுபடியும் சொல்றேன், நான் எப்பதான் கண்ணீரோடு கஷ்டத்தோடு இருக்கணும் அப்பதான் நான் மூளையில போய் உட்கார மாட்டேன். நான் வேதத்தை எடுத்து திறந்து படிப்பேன். நீங்க இதுவரைக்கும் ஒருவேளை எப்பெல்லாம் உங்க வேதனை வச்சோ அப்பெல்லாம் கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்தது உண்டு. ஆனா இனி அப்படி கிடையாது. நான் ஆண்டுடைய ஆலயத்துல போய் அண்ணால் அப்படிதான் செய்தா. எல்லா பெண்களும் அண்ணாலமா இருந்தா அழுதுட்டு தான் இருப்பா. அண்ணாள் தேவாலயத்துல போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த காலையில வந்திருக்கிற சகோதர சகோதரி, ஒரு வேதாகமத்தை இல்லைன்னா விலை கொடுத்து வாங்கிருங்க. அந்த பைபிள் உன் வாழ்க்கையை மாற்றிடும். வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் பைபிள், தோல்வியை மாற்றும் பைபிள். இந்த வேத வசனம் வாழ்க்கையில திருப்பத்தை ஏற்படுத்தும், உன்னை ஒரு வெற்றியாளனாக மாற்றும். நல்லா வாசிக்க, தியானம் பண்ணுங்க. ஓ ஜீசஸ் லார்ட், வேத
வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீர. வேதத்தின் ரகசியம் அறிந்திட வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீ. அவர் வசனத்தை கேட்கிறது பாக்கியம் பாருங்க. நன்மைகள் எண்ணி முடியாதையா. ராஜானி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ராஜானி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜானி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாள.
ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இந்த காலையில கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் தெளிவாக இன்னைக்கு பேசுனதை நான் உணர்கிறேன். கர்த்தர் சில வார்த்தைகளை தீர்க்கதரிசனமா கொடுத்திருக்கிறாரு. சகோதரா சகோதரி, கடந்த காலங்கள்ல நீ வேதனைப்படும் பொழுதெல்லாம் எங்கேயோ இருந்து ஆறுதலை தேடின. கர்த்தர் சொல்றார், மகளே, நீ வேற எங்கேயும் ஆறுதலை தேடாத. உன் கையிலேயே வேத புஸ்தகம் இருக்கு, அதுல ஆறுதல் இருக்கு. கண்ணீரை துடைக்கிற ஒரு கருவி பைபிள் இருக்கு. எல்லா கேள்விக்கும் பதில் வேதாகமத்தில் இருக்கு. மகளே, சகோதரா, என்ன ஆறுதல் அங்க தேடுங்க. நெருக்கப்படுகிற நேரத்துல வசனத்தை எடுத்து வாசிங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜோமனுக்கு, நான் உட்பட இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் கையை உயர்த்தி, நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லி, ஆண்டவரே என் வாழ்க்கையை இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன். பைபிளை டெய்லி நான் படிக்காம இருக்க மாட்டேன். ஆண்டவரே என் வசனத்தை, நான் உங்களுடைய வசனத்தை அதிகமா வாசிக்க, நேசிக்க, தியானிக்க கிருபை செய்யும். ஆண்டவரே இந்த வசனத்துல என் கூட பேசணும். நீங்க தேவனுடைய வார்த்தையை வாழ்க்கையில பெரிய விடுதலை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மை பைபிள் வசனத்தின் மூலமா எனக்கு கிடைக்கட்டும். உங்க வசனம் எனக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரட்டும். என் கால்களுக்கு தீபமா இருக்கட்டும். ஆவிக்குரிய கனிகள் எனக்குள்ள உண்டாக்கட்டும். விசுவாசம் மேற்கொள்றதுக்கு இந்த வசனம் பயன்படட்டும். எல்லாரையும் அப்படியே நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.